எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்று இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிய காலமாடன், அதாவது பைசன் திரைப்படத்தை இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது சில முக்கியமான நிகழ்வுகள் நம் மனதில் பதிவுது. அதை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இன்றைய சூழ்நிலையில் கிராமத்திலிருந்து வெளிவந்து தன்னுடைய வாழ்வில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு ஒவ்வொரு கிராம இளைஞர்களும் படும் பாட்டினை இந்த திரைப்படம் யதார்த்தமாக நமக்கு விளக்குகிறது. பல்வேறு வகையான சமூக கட்டுப்பாடுகள், ஏற்றத்தாழ்வு மனநிலை, இந்த விடயங்கள் அனைத்தையும் உடைத்து இந்திய அளவில் ஒரு வீரன் முன்னேற வேண்டும் அல்லது ஒரு மகன் வர வேண்டும் என்றால் அவ்வளவு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் காத்து இந்த மக்களுக்கு இந்த மண்ணில் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதை நாம் இந்த திரைப்படத்தின் வாயிலாக உணரலாம். இந்திய கபடி வீரர் மற்றும் அர்ஜுனா விருது பெற்ற மன்னத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த திரைப்படம் நமக்கு யதார்த்தமாக விளக்குகிறது. இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் துரு, அமீர், லால், பசுபதி போன்ற அனைத்து கதாபாத்திரங்களும் மிக கச்சிதமாக பொருந்தப்பட்டிருக்கிறது. இயக்குனர் தான் சொல்ல விரும்பும் ஏற்றத்தாழ்வில்லா சமூகம் படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினை உறுதியாக கொண்ட இயக்குனர் அவர்கள் இந்த திரைப்படத்தின் வாயிலாக அதனை மிக சுலபமாக அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்த்திருக்கிறார், எந்தவித மன சங்கடமும் இன்றி. அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த திரைப்படத்தின் கதைகள் மிக கச்சிதமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். இந்த திரைப்படத்தில் உள்ள வலி மிகுந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, உணர்ச்சி பெருக்குகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நாம் எல்லோருமே இந்த சூழ்நிலையை சந்தித்திருப்போம் என்று நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தினை பார்க்கும் பொழுது மனம் மிகுந்த வேதனை அடைந்தது. அளவுக்கு அதில் உள்ள வசனங்களும் வார்த்தைகளும் நமக்கு கோர்த்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எழுச்சி மிக்க இந்தியாவையும் சமூகத்தையும் கட்டமைக்க விரும்பும் ஒவ்வொரு இளைஞர்களுமே மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், நாம் சாதிக்கத்தான் பிறந்தோமே தவிர சாதிக்காக பிறக்கவில்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த மனநிலை வரும்பொழுதுதான் உலகளவில் இந்தியா வல்லரசாக கட்டமைக்கப்பட்டாலும் அவங்களுக்கிடையே பல்வேறு வேறுபாடுகள் ஊன்றி பிரிந்து கிடப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இளைஞர்களாகிய நாம் அனைவருமே மனதில் இது போன்ற கருத்துக்களை உள்வாங்கி பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை நாம் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். கல்வியே ஒரு மனிதனை உயர்ந்தனாக காட்டுகிறதை தவிர பிறப்பு அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொறுப்புடன் இது போன்ற படைப்புகளை படைத்த இயக்குநர்களுக்கும் அதில் நடித்த நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இளைஞர்கள் அனைவருமே பொறுப்பான பிள்ளைகளாக வளர்ந்து இது போன்ற கருத்துக்களை இளைய பிள்ளைகள் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் அன்றாடம் பயணிக்கும் உங்களுடைய வாழ்வில் அது எந்த விதமான பயணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் அலுவலக சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாகுபாடும் காட்டாது மனிதனை மனிதனாக நோக்குவோம். அனைவரையும் நாம் அன்போடு ஏற்றுக்கொள்வோம். நன்றி.